இங்கே பாருங்கள் ஈவினிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 6:01ங்க. நான் மேலே துணி எடுக்கலான்னு சொல்லிட்டு மேலே பாருங்கள் துணியெல்லாம் காயுது. துணி எடுக்கலான்ட்டு வந்தேன். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சூரியன் அந்த மறையிற அந்த பிளேஸில் பாருங்கள் அதோட அந்த சன்லைட்டோட வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கவே உண்மையுமே செம்ம க்யூட்டாக இருக்குது. சரி 2 வீடியோ எடுக்கலான்னு பார்த்தாலுமே கிளியரிட்டி அவ்வளோக்கு சரியாக கிடைக்கல. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். செம்மையாகவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். செம்மையா இருக்குல்ல. ஐயோ! அழகா இருக்கு. நான் இந்த மாரிலாம் பார்த்ததே இல்ல. நான் நினச்சேன், ஒருவேளை வானவில்லோ? ஓ மை காட்! வானவில் தான் நினைக்கிறேன்ப்பா. நடுவுல பாருங்க ப்ளூ, இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரி பிங்க்கு, இங்கிட்டு பாருங்க ஆரஞ்சு. வானவில் தானோ? அடடட! எப்படி இருக்கு பாருங்க. செம்ம க்யூட்டா இருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே. செம்ம க்யூட்டா இருக்கு தெரியுமா? இங்கே பாருங்க, இங்கிட்டு இந்த சைட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கிட்டலாம் பாருங்கள் ஒரே பிளெயினாக இருக்கான். இங்கிட்டு மட்டும் பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஒரு வைப் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக தான் இருக்குது. பார்த்து ரசிக்க மட்டும் தானே முடியும் என்ன. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட இந்த தென்னை மரத்துக்கு அழகாக இருந்துச்சாங்களே காமிக்கிறேன். காக்கா சத்தம், குருவி சத்தம், ஈவினிங் டைம் ஆனால் எல்லாம் அந்த காக்கா குருவி சத்தம்லாம் பாருங்க. இந்த தென்னை மரத்துட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா காக்கா கூட்டம்லாம் ஒரே பயங்கர சத்தம். என்னடா எது காக்காக்கு எது சாக்கடிச்சிச்சான்னு சொல்லிட்டு பார்க்கல பார்த்திங்கன்னா ஒரு காக்கா குட்டி விழுந்துருச்சுங்க. அதுக்கு அந்த இவ்வளோ கூட்டங்கள் பாருங்கள். இந்த மனுஷங்க தாங்க யாருக்கு என்னானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருக்காங்க. ஆனால் அந்த வாயில்லாத ஜீவனுங்க பாருங்கள், ஒரு குட்டி விழுந்துருச்சு. அதை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ காக்கா அப்படி எங்கேருந்து திரும்ப வந்துச்சுன்னு தெரியல. அப்பா சாமி அவ்வளோ ஒரு சத்தம் அப்படி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே நல்லதே நினைங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் எந்த ஒரு தீங்கும் வச்சுக்க வேண்டாம். ஓகேவா? இந்த கிளைமேட்டை பாருங்கள், நல்லா பார்த்து ரசிங்க. யாருக்கெல்லாம் பிடிச்சிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பாய், தேங்க்யூ ஸோ மச்.